இந்த கோவிட்-19னாலையும் ஜிஎஸ்டினாலையும் டிமானிட்டைசேஷனாலையும் சிறு குறு தொழில்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்லாம் அவன் வந்து காலேஜுக்கு போகிற வயசில் அவனுக்கு எதுக்கு வேலைக்கு நீங்கள் வந்து லோன் கொடுக்குறீங்க? இந்த ஸ்கீமில் இன்னொரு மிகப்பெரிய டேஞ்சரான ஏரியா இருக்குது. அந்த டேஞ்சரான ஏரியா என்னன்னா, ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனாக இருக்கணும். அதாவது அதை லெதரை பற்றி படிச்சுட்டு பாலிடெக்னிக் வரல, எனக்கு அந்த லோனு கீழே எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் லோன் தருவாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுதுன்னா, அப்பா செஞ்ச தொழிலையே, அதாவது குடும்ப தொழிலையே, ரொம்ப ஏழ்மையில் இருக்க தொழிலே அந்த பையனும் செய்யணும், இந்த தொழில் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டானா அந்த பையனோட ஃபியூச்சருக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? 20% வந்து 20,000 ஜிஎஸ்டிக்கே போயிடுச்சுன்னா எனக்கு 80,000 தான் லோனுக்கு. நீங்கள் இந்த காலத்தில் சொல்லுங்கள், 80,000 வச்சு எவ்வளோ பெரிய தொழிலை உங்களால் பெருசாக வளர்த்து எடுத்துட முடியும்? ஃபேமிலி ட்ரெடிஷனை ஒரு கிரிட்டீரியா வைக்கிறது என்னன்னா, அந்த ஃபேமிலி வந்து அதே வேலையை செய்யறதுக்கு தொழில் இருக்கிற சாதிகளையும் மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர, ராஜாஜி கொண்டு வந்த இந்த வொகேஷனல் எஜுகேஷன்ற கான்செப்ட்டுக்கு என்ன ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே எதிர்ப்பும் பிரச்சனைகளும் மிகப்பெரிய உருட்டு கதைகளை தவிர. இங்கே வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ஸ்கீமை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம் என்னன்னா விஸ்வகர்மா யோஜனா. இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் இருக்குல்ல, இதை ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, எதிர்ப்பாகவும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, இது வந்து குலக்கல்வியை கொண்டு வரதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமை கொண்டு வரதுக்கும் ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு தேவை உருவாயிருக்கும். அதுலேருந்து நம்ம பார்த்தா தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா உண்மையிலே நமக்கு தேவையானதா, தேவையற்றதா, இல்லை குலக்கல்வியை ப்ரமோட் பண்ணதா அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவிட்-19னாலையும் ஜிஎஸ்டினாலையும் டிமானிட்டைசேஷனாலையும் சிறு குறு தொழில்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலெலாம் நிறைய வந்து பாதிப்படைஞ்சிருச்சு, அதனால் மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலாக செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கு நம்ம லோன் கொடுப்போம் அப்படின்ற ஐடியாவில் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் கொண்டு வந்த ஸ்கீம் தான் விஸ்வகர்மா ஸ்கீம். அதாவது விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 1 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பெருசாக்கிட்டு மறுபடியும் போனால் 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அந்த லோனை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கவர்மெண்ட்டு கட்டணும். இப்போ பேங்க்குக்கு நம்ம ஏதாவது ஒரு லோன் கேட்டு போனால் ஷூரிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த கொலேட்ரல் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ அந்த கொலேட்ரல் இல்லாமல் ஒரு வந்து லோன் தர ஒரு ஸ்கீம் தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா. இவ்வளோ நல்ல ஸ்கீமாக இருக்குது, இதை வந்து ஏன் கவர்மெண்ட்டில் இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற பீப்போ, தமிழ்நாடு சொசைட்டியோ எதிர்த்துட்டே இருக்காங்க அப்படின்றதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 18 தொழில்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த தொழில்கள் எல்லாமே கையால் செய்யக்கூடிய தொழில்கள், அதாவது ஏதோ ஒரு சின்ன டூலை வச்சு கையால் செய்யப்படுற தொழில்கள். அதனால தான் இது வந்து கைவினை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கேட்டகரியில் தான் வரும். இரும்பு செய்கிறாங்கல்ல, இந்த வேலை, இப்போ வந்து கோல்டை உருவாக்கி அதில் வந்து ஒரு சின்ன சின்ன ஆபரணங்கள் செய்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து இந்த ஸ்கீம் கீழே வரும். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களா, இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து லோனை வந்து கொலேட்ரல் ஃப்ரீ, அதாவது ஷூரிட்டி இல்லாமல் நாங்கள் லோன் கொடுக்குறோம், உங்களோட தொழிலை பெருக்கி அதுக்கு மேலே அந்த லோனை வந்து இன்ட்ரெஸ்ட்டோட எங்களுக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா. இந்த ஸ்கீமில் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கீம் சொல்லியிருக்கீங்களே, இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், லோன் கொடுக்குறேன், அது கொலேட்ரல் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீமில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியானு வச்சுருக்கீங்களே, இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே. இப்போ வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து அவருடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ரெக்வஸ்ட்டாகவும் பண்ணுறாரு, இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் இந்த ஸ்கீமில் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு. அந்த ஸ்கீமில் முக்கியமாக அவங்க 2 பேருக்கும் இப்போ வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்சஸ் எங்கே வருதுன்னா, அதோட ஏஜ் கிரிட்டீரியா தான். 100 பேர் படிக்கிறாங்க 12th வரையும், இதுலேருந்து எத்தனை பேர் காலேஜ் போகிறாங்க அப்படின்றது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 50%. 100 பேர் படிக்கிறாங்க ஒரு ஸ்கூல்னா அதில் 50 பேர் குறைஞ்சபட்சம் அடுத்த டைம் வந்து காலேஜுக்கு போயிடுறாங்க அடுத்த வருஷம். ஆனால் இது இந்தியாவோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் எவ்வளோனா 25%, 30% உள்ளதாக இருக்கும். அதாவது ஸ்டேட் மாறும். இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25 தான். அப்படின்னா அங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்து 100 பேர் படிக்கிறாங்கன்னா 25 பேர் தான் நார்மலாக ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 100 பேர் படிக்கிறான்னா அதில் 50 பேர் காலேஜுக்கு போகலாம். 18 வயசுன்றது இங்கே வந்து ஒருத்தன் 12th முடிக்கிறான், அவன் வந்து காலேஜுக்கு போகிற வயசில் அவனுக்கு எதுக்கு வேலைக்கு நீங்கள் வந்து லோன் கொடுக்குறீங்க? இப்போது இவன் வந்து லோன் வாங்கிட்டு இந்த வேலைக்கு போயிட்டானா அவன் எப்போ படிப்பான்? ஸோ அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கீமில் நீங்கள் மினிமம் ஏஜ்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, இதை வந்து 35 இயர்ஸ் வச்சிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்காக யார் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க பயன்பெறுவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% பக்கம் இருக்கிற தமிழ்நாடே என்ன பண்ணுதுன்னா, பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வந்து படிங்க, காலேஜில் படிங்கன்னு சொல்கிறாங்க. இதை விட அதிகமாக அமௌண்ட் கொடுத்து பசங்களை வந்து காலேஜுக்கு வாங்க படிங்கன்னு சொல்லுவோம். உனக்கு வந்து 17 வயசுலேயே நான் லோன் தரேன், நீ போய் ஒரு தொழில் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்களை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கே வர வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கூட கொண்டு வராங்க.
இது வந்து வாலண்டரி ஸ்கீமாக இருந்தாலுமே என்னன்னா இது வந்து மிகப்பெரிய டேஞ்சராக கொண்டு போய் விடும். இப்போது 18 வயசில் இருக்காங்களா, அந்த பசங்களை வந்து படிக்க வராமல் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து ஒரு தொழில் செய்யறதுக்காக ப்ரமோட் பண்ணி விட்டுருமே தவிர இது அந்த மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாலாம் இருக்கவே இருக்காது. அந்த ஸ்கீமில் இன்னொரு மிகப்பெரிய டேஞ்சரான ஏரியா இருக்குது. அந்த டேஞ்சரான ஏரியா என்னென்னா ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனாக இருக்கணும், அதாவது உங்கள் குடும்ப குலத்தொழிலாக இருக்கணும், அதாவது உங்கள் குடும்ப தொழிலாக இருக்கணும் அப்படின்றதான் இங்கே ரொம்ப 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 டேஞ்சரான, ரொம்ப வந்து அருவருக்கத்தக்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. எல்லாரும் லெதர் போடுறாங்க, எல்லாரும் பூட்ஸ் போடுறாங்க. ஸோ நம்ம லெதரை பற்றின ஒரு இண்டஸ்ட்ரி போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் போய் லெதரை பற்றி படிச்சுட்டு வெளியே வரேன். இப்போது அதை லெதரை பற்றி படிச்சுட்டு பாலிடெக்னிக் வரேன்ல, எனக்கு அந்த லோனுக்கு கீழே எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் லோன் தருவாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷன் கிடையாது. இது இன்டெரக்டாக என்ன பண்ணுதுன்னா, அப்பா செஞ்ச தொழிலையே, அதாவது குடும்ப தொழிலையே, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற தொழிலே அந்த பையனும் செய்யணும். நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வருமானமே வராமல் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் பூ கட்டுற தொழிலோ, இப்போ வந்து செருப்பு தைக்கிற தொழிலோ, இப்போ வந்து இரும்பு எடுத்து அடிக்கிற தொழிலோ, இல்லை இரும்பு செய்கிற தொழிலோ, இந்த மாதிரி அதிகமான வருமானம் வராத தொழில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் பசங்களை இந்த தொழிலே நீங்கள் இருக்க அனுமதிப்பீங்களா, அனுமதிக்க மாட்டிங்களா? சத்தியமாக அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா இந்த தொழில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதில் எவ்வளோ வருமானம் வருது, இதால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னும் போது நம்ம பசங்களையோ நம்மளுக்கு அடுத்த சங்கதியோ இதுக்குள்ளே நம்ம கொண்டு வரவே மாட்டோம். அவன் வந்து இதை விட அதிகமாக படித்து இதை விட பெரிய இடத்துக்கு போனால் தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த ஸ்கீம் இன்டெரக்டாக என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கும்போது இந்த பசங்க வந்து ஒரு ஆசையில் நமக்கு தான் 2 லட்ச ரூபா 3 லட்சம் கிடைக்குது இல்லை, இந்த தொழில் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டானா அந்த பையனோட ஃபியூச்சருக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? நீ இந்த லோனை திருப்பி பே பண்ணாதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 1 lakh கொடுக்குறாங்கல்ல லோன், அது வந்து 3 lakh இம்ப்ரூவ் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து 1 lakh லோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. லோன் வாங்கிட்டு ஒரு பொருள் இப்போ வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வருமா? வராது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 10%, 18%ன்னு ஒரு ஜிஎஸ்டி, நான் வாங்குற பொருளுக்கு ஜிஎஸ்டின்னு வந்துச்சா கூட 1 லட்ச ரூபாவில் 20% வந்து 20,000 ரூபா ஜிஎஸ்டிக்கே போயிடுச்சுன்னா எனக்கு 80,000 ரூபா தான் லோன் இருக்குது. நீங்கள் இந்த காலத்தில் சொல்லுங்கள், 80,000 ரூபா வச்சு எவ்வளோ பெரிய தொழிலை உங்களால் பெருசாக வளர்த்து எடுத்துட முடியும்? இது இன்டெரக்டாக என்ன பண்ணுதுன்னா, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த மக்களை வந்து மறுபடியும் அந்த தொழிலே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக ப்ரொமோட் தான் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரொம்ப கைவினை தொழில்கள், இதில் வந்து நிறைய வருமானம் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கீமோட லான்ச்சில் பேசுகிறாரு. கைவினை தொழில் செய்கிறாருல, அந்த காபலரால் 100 செப்பலை செய்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும், எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. சயின்ஸ் வந்து வளர்ந்து ஒரு பொருள் வந்து சீக்கிரம் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னாலஜியும் கொடுக்குது. ஆனால் நீங்கள் மறுபடியும் கைவினை தொழிலை ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து மறுபடியும் அதே குலத்தொழிலை செய்கிறது தான் நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. வந்து 10 நாள் செய்கிற வேலையை ஒரே நாளில் ஒரு மிஷின் செய்யுது அப்படின்னும் போது அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் கம்மி தான், அதோட ரேட்டும் கம்மி தான். அப்படின்னும் போது இப்போ வந்து சொசைட்டியே இப்போ சயின்ஸ் படி எவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நீ கைவினை செய்கிறதுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றது மிகப்பெரிய டேஞ்சரை கொண்டு போய் விடும் அந்த மக்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பொருள் தான் அந்த பொருளோட ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போது எல்லாருமே ஹேர் கட் பண்ணுறோம். அப்போ நான் வந்து ஒரு சலூன் வைக்கிறேன், எனக்கு வந்து லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டேன்னா அந்த ஸ்கீமில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து என்னோட ஃபேமிலி ட்ரெடிஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரெடிஷனை ஒரு கிரிட்டீரியா வைக்கிறது என்னென்னா, அந்த ஃபேமிலி வந்து அதே வேலையை செய்யணும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி மாடர்னைசேஷன், அதாவது சயின்டிஃபிக்காக என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்கோ அதை கொண்டு வந்து இந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக மாடர்னைஸ் பண்ணி சொசைட்டியை மாடர்னைஸ் பண்ணுமே தவிர இவங்க வந்து கைவினைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்கே இருக்கிற சாதி அடக்குமுறைகளையும் இங்கே இருக்க தொழிலில் இருக்கிற சாதிகளையும் மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர இதை வந்து அடுத்த லெவலுக்கு இவங்க கொண்டு போகவே ஒரு சாதி அடக்குமுறை இருக்குல்ல, இதை வந்து மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுது இந்த சிஸ்டம். அதனால தான் இங்கே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இங்கே இருக்கிற மற்ற அமைப்புகளோ இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது இன்டெரக்டாக எப்படி அந்த பீப்புளை அதே தொழிலை செய்ய வைக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வைக்குது. அதை ராஜாஜி கொண்டு வந்த இந்த வொகேஷ்னல் எஜுகேஷன்ற கான்செப்ட்டுக்கு என்ன ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே எதிர்ப்பும் பிரச்சனைகளும் இப்போ கொண்டு வர விஸ்வகர்மா யோஜனா ஸ்கீமுக்கும் வரதான் செய்யும். ஸோ உங்கள் விஸ்வகர்மா யோஜனான்றது இங்கே இருக்கிற சாதி அமைப்புகளையும் சாதிய படிநிலைகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இன்டெரக்டான ஸ்கீமை தவிர ஸோ இந்த ஸ்கீமால் மிகப்பெரிய எக்கனாமிக்கலாக அட்வான்டேஜஸ் வரும், மிகப்பெரிய பிரளயமே நடக்கும் அப்படின்றது தான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மிகப்பெரிய உருட்டு கதைகளை தவிர வேறு எதுவுமே கிடையாது.